ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீரு என்கிற வீரேந்திர சேவாக் அவர் திருவாய் மலர்ந்து பாரத்ன்றது நல்லா தானே இருக்குது, பாரத்ன்றது நல்லது தான், இந்தியான்னு இருக்கிறது வெளிநாட்டுக்காரன் நமக்கு வச்ச பேர், வெள்ளைக்காரன் வச்ச பேர், அதை நீக்கினது நல்லது தானே அப்படின்னு ஒரு திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்காரு. இந்த பாரத் அப்படின்னோடனே ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறது ரெண்டு மாபெரும் அறிவாளிகள். முதல்ல அதாவது திருவாய் மலர்ந்தது நம்ம வீரேந்திர சேவாக், ரெண்டாவது அமிதாப் பச்சன். தெரியுமில்ல, அமிதாப் பச்சன் ஏற்கனவே கொரோனா போயிடும்ன்றக்கா தட்டு டம்ளர்லாம் எடுத்து நம்ம தட்ட சொன்ன உடனே மாடியில் நின்று தட்டினார். அடுத்து 10-15 நாளில் அவர் கொரோனா பொழைச்சதே மறுபளப்புன்னு ஆயிடுச்சு. குடும்பத்தோடு கொரோனாவில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. இருந்தும் அவர் இன்னும் அவருக்கு எந்த அறிவு கேட்டிய அளவுக்கு தான் அவர் செயல்பட முடியும். இப்போ அடுத்து என்ன சொன்னாலும் அடுத்த செகண்ட் அவர் அதை செஞ்சு முடிச்சிடுவார். ஏன்னா அவரும் இன்னொரு ரஜினிகாந்த், அதாவது ரஜினிகாந்த் போய் காலில் விடுவார், அவர் அந்தளவுக்கு போக மாட்டார். ஆனால் சொல்லி அங்கே வாய் மூடி அந்த சத்தம் தன்னுடைய காதில் விழுந்த உடனே அவர் அதை நிறைவேற்றிடுவார். அப்படி தான் தட்டினார் மொட்டை மாடியில் போய் அவர், ஜெயா பச்சன். ஆனால் ஐஸ்வர்யா ராய் வரல, கொஞ்சம் தன்மானம் மிக்கவர். ஐஸ்வர்யா ராய் ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அவர் வரல, தட்ட வரல. இந்த தட்டி டம்ளரே வச்சு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தார். தட்டினதில் 10 நாளில் கொரோனா ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரை தூக்கி ஒரு பக்கம் போட்டாங்க, ஜெயபாயை தூக்கி ஒரு பக்கம் போட்டு கடைசியில் அவர்கள் பிழைத்ததே மறுபிழப்பு. சரி, ரைட்டு, அவர் பிழைச்சிட்டாரு. இப்போ இந்த வீரேந்திர சேவாக் ஏன் திடீர்னு ஒரு சங்கி வாய்ஸில் கூவுறாரு, திடீர்னு இந்த தம்பி கூவுற காரணம் என்ன அப்படின்னா, அவர் போட்ட ட்விட்டு. அந்த ட்விட்டுக்கு தம்பி விஷ்ணு விஷால்னு ஒரு நடிகர் இருக்கார், நம்ம தமிழில் இருக்கார் இல்லையா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பையன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே ரியாக்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு, வீரேந்திர சேவாக் இவ்வளோ நாள் இந்தியான்னு போட்டு விளாண்டாரு, அப்போல்லாம் எங்கே போச்சு இந்த வெள்ளைக்காரனை எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ விஷ்ணு விஷாலே கொந்தளிச்சிருக்காரு. அமைதியாக எதுலேயுமே தலையிடாத ஆள் விஷ்ணு விஷால், அவரே கொந்தளிச்சு போய் போட்டிருக்காரு. அப்படின்னா வீரேந்திர சேவாக் மேலே எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அப்போ இந்த நாடு முழுவதும் எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. சரி, இப்போ வீரேந்திர சேவாக் ஏன் இதை போட்டார் அப்படின்ற கதையை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீரேந்திர சேவாக் நல்ல பேட்ஸ்மேன்னு இந்தியாவுக்காக விளையாடியவர். அவர் திடீர்னு ஏன் பாரத்ன்ற பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வெள்ளைக்காரர்கள் வைத்த இந்தியாவை நீக்குவது நல்லது, அதை நீக்கிவிட்டு உடனடியாக பாரத் என்று வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூவியிருக்காரு. இப்போ இதுக்கு பின்னணி என்னன்னு நம்ம பார்க்கணும். சரியா? அதுக்கு பின்னணி ஒரு 500 கோடி கான்ட்ராக்ட், நம்ம நேசமணிக்கா வெள்ளையடிக்கிற கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க பாருங்கள், ஆள்லாம் கூட்டு போய் வேலை பார்ப்பாருங்களே, அந்த மாதிரி வீருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாட் இனத்தை சேர்ந்தவர். இவர் என்ன அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் மிகப்பெரிய அடி ஜிக்கு விழுந்தது. போட்ட சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தது இந்த இந்தியாவிலே தன்மானம் மிக்க விவசாயிகள் தான் ஃபஸ்ட்டு. அவர்கள் நடத்திய மாத கணக்காக நடத்திய போராட்டம் பலர் உயிர் தியாகம் செய்தார்கள். அதற்கப்புறம் டெல்லியில் வச்சு காட்டில் அதோட அந்த சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது இல்லையா. இதனால் போன முறை ஹரியானாவில் ஜெயித்தது பிஜேபி, இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது எலெக்ஷன்லேயும் எம்பி எலெக்ஷன்லேயும் படுதோல்வியை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா, என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்த்தோம், இங்கே வேலைக்கு ஆகலைன்னொன்னே வீரேந்திர சேவாக்கு அதாவது முக்கியமான ஆள் ஜாட் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் உள்ளே இழுத்து போடுறது தான். மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு காசை வீச கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து உள்ளே இழுத்து போட்டோன்னா நல்லவர் வல்லவர், இந்த தேசபக்தி, தேசம், இந்தியா, இது இந்துத்வா, அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் காசு கொடுத்தா போதும்ல. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை இழுத்து போட்டிருக்காரு. இவரை இழுத்து போட்டு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் மெட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கு 8000 ஏக்கர் நிலத்தை அதாவது ஹரியானா அரசு யாருக்கு வழங்கியிருக்கு, வேறு யாருக்குங்க வழங்கும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, அம்பானிக்கு கொடுத்துருக்கு. ஒன்று அதானியாக இருக்கும், இல்லை அம்பானியாக இருக்கும். ஸோ இந்த 8000 ஏக்கர் நிலத்தை ஏற்கனவே அம்பானிக்கு ஒதுக்குனதில் அங்கே உள்ள விவசாயிகள் மேலும் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. 8000 ஏக்கர்னால் சாதாரணமாங்க, ஒரு ஏக்கர்னால் எவ்வளோ பெருசு, 8000 ஏக்கர்னால் பார்த்திங்க. இந்த 8000 ஏக்கர் எதற்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் சிட்டியை உருவாக்குறதுக்கு. அதாவது இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். ஏன்னா அதாவது இப்போ இண்டஸ்ட்ரினா சாதாரண இல்லை, ஒரு 8 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்லேயே ஒரு நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்போ 8 காரிடார் 8 பகுதியில் இதில் பிரித்து வச்சுருக்காங்க. அதுபோக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு, அதாவது சேல்ஸு, அப்புறம் கமர்ஷியலுக்காக
ஆஃபீஸ் பில்டிங்கு, ஐடி பில்டிங் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு பகுதியை பெரும்பகுதியை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா, ஏன்னா இதில் வேலை பார்க்குறவங்க ஓனர்ஸு இவங்களுக்கெல்லாம் வீடு வேணும்ல. ஸோ டெல்லியில் வந்து இட நெருக்கடி காரணமாக இடமே இல்லாத நேரத்தில் விவசாயிகள்கிட்ட ஆட்டையை போட்டு இங்கே ஹரியானாவில் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, அம்பானிகிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். சரியா? இதில் எங்கேருந்து காசு போகும்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதை நான் டீட்டெயிலாக இந்த எம்இடி சிட்டியை மட்டும் பற்றி இது எப்படி உருவாச்சு, யார் யார் ஆட்டையை போட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், டேட்டாஸோடு போடுறேன். சரியா? இப்போயும் டேட்டாஸோடு போடுறேன். இப்போ வீரேந்திர சேவாக்குள்ளே போனதுனால நம்ம இதுக்குள்ளே ரொம்ப போனோம்னா அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து 18 கிலோமீட்டர். டெல்லியில் இருக்கிறவங்களுக்கோ, டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கோ, இல்லை டெல்லிக்கு போனவங்களுக்கோ தெரியும், அங்கே வந்து வீடு வாடகை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணுன்னா, வாடகை கிடைக்கணுன்னா கூட 45,000 ரூபாய்க்கு குறைஞ்சி சிட்டிக்குள்ளே ஒரு சில முக்கிய பகுதியில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா கூட பிடிக்கலாம். 45,000 ரூபா 40,000 ரூபாவும் சிங்கிள் பெட்ரூம், அதாவது ஒரு 10 கேட்டு ரூம் இருக்கும், ஒரு 10 கேட்டு ஹால் இருக்கும், ஒரு லெட்டின் பாத்ரூம், இதுக்கே இந்த ரேட் இருக்கும். ஒரு டபுள் பெட்ரூம் பிடிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 65,000 ரூபா 70,000 ரூபா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு டீசெண்டான ஒரு டபுள் பெட்ரூம்னா 10 கேட்டு தான் இருக்கும். அதுவும் 10 கேட்டு 10க்கு 10 அப்படின்னு இருக்குது. நம்ம சென்னையில் வந்து ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுக்கக்கூடிய, 12,000 ரூபாய் வாடகை கொடுக்கக்கூடிய இடம் அங்கே எவ்வளோக்கு இருக்குன்னா 65,000 ரூபா வரைக்கும் போகும். இடம் இல்லை, இடமும் இல்லை, வீடு கட்டுறதுக்கும் இடம் கிடையாது, கம்பெனி ஆரம்பிக்கிற கிடையாது, எதுவுமே கிடையாது டெல்லியில். ஏன்னா அது ஒரு கேபிட்டல் சிட்டி, ஒரு டெவலப்டு சிட்டி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஹரியானா, அப்படியே நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டுன்னு வச்சுங்களேன், செங்கல்பட்டுனா அடுத்த வேறு ஸ்டேட் ஹரியானா ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதை தாண்டிங்கன்னா பஞ்சாப். இந்த டெல்லிக்கும் ஹரியானாவுக்கு தான் ஏற்கனவே 28 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு அட்சாயம் பாருங்கள், ஒரு 6,500 கோடி. 6,500 கோடி எவ்வளோ தூரத்துக்கு? 28 கிலோமீட்டர் போடுறதுக்கு. அது வந்து இந்த எம்இடி சிட்டியை ஒட்டி தான் அந்த ரோடு போகுது, 12வே ரோடு. சரிங்களா? இப்போ இது அதுக்கு வருவோம். இப்போ இங்கே வந்து டெவலப் ஆகிற பெரிய அளவில் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70% பணிகள் நிறைவு பெற்று விட்டது. இது ஒரு பெரிய சிட்டியாக டெவலப் ஆகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் வந்து இடம் வாங்கியவர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு வீடு வாங்கினீங்கனாலும் சரி. இப்போ ப்ரீவியஸ் புக்கிங்கில் உங்களுக்கு வீடே கிடைக்காதுங்க, ஏன்னா ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டுறாங்க. அப்படி இருந்தாலும் ப்ரீ புக்கிங்கில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மாற்றி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வீரேந்திர சேவாக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க, ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. உடனே இது வந்து போடுற ஒரு தானம் அவருக்கு. ஏன்னா ஜாட் இனத்தை சேர்ந்தவர், ஹரியானாவை சேர்ந்தவர்னால இவரை வந்து ஃபெமிலியரான கிரிக்கெட் பிளேயரில் ஹரியானா பிளேயர் ஆச்சா. அப்போ வந்து இந்த ஹரியானா விவசாயிகள் எதிர்ப்புன்றதை சமாளிக்கிறதுக்கும், அந்த இடத்த ஆட்டையை போட்டதை சமாளிக்கிறதுக்கும், 8,000 ஏக்கர் வந்து ஹரியானா விவசாயிகள்கிட்ட அடித்ததை சரி பண்ணுவதற்காகவும் வீரேந்திர சேவாக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரோ 2 ஏக்கரோ இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா அவர் ஒரு ஸ்கூல் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வங்கி லோனும் கொடுக்குது. எப்போவுமே ஜியோட வழக்கம் அதுதானே. ஏன்னா ஒருத்தன் ஒன்றும் இல்லாதவனை கூப்பிட்டு கொடுத்துட்டு ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஸ்கூலு, அதுக்கு இடமும் கொடுத்துருவாங்க, பேங்க்கில் லோனும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு இருக்கிற காசு ஒரு 50 கோடியை போட்டிங்கன்னா, வீரேந்திர சேவாக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா ஏற்கனவே இருக்கும். ஒரு 50 கோடியை தூக்கி உள்ளே போட்டிங்க அப்படின்னா வங்கி லோன் கொடுத்துரும், அம்பானி இடத்த கொடுத்துருவார். நீங்கள் பாட்டு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுவான், அவன் லோனை வாங்கி கட்டிடுவான், அதை நீங்கள் ஸ்கூல் நடத்தி கட்டிக்க வேண்டியதுதான். இப்படி வந்து சேவாக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மாண்டமான 8,000 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் சிட்டியில், மெட் சிட்டியில் ஸ்கூலு உடைய பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேவாக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் கூவ மாட்டாரா? பாரத்னாலும் கூவார், இல்லை குஜராத்துன்னு இந்தியாவை மாற்றினா கூட ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே நல்லா இருக்கே சூப்பர்னு சொல்லத்தான் செய்வார். ஜியை வந்து உலகத் தலைவர் அப்படின்னு சொன்னாலும் கூவத்தான் செய்வார். ஸோ சேவாக் கூவுறதோடைய பின்னணி இதுதான். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சேவாக் ஏன் கூவுறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த மெட் சிட்டி இருக்கு இல்லையா, ஹரியானாவில் கொடுக்கப்பட்ட, ஹரியானாவில் பஞ்சாயத்துகளுக்கே காரணமான, அதாவது ஹரியானாவில் இப்போ கலவரம் நடந்ததில் அதுக்கு காரணமும் இந்த இடம் தான். ஏன்னா விவசாயிகளுக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணி அவர்கள் போராட்டம் பண்ணி டெல்லியில் பயங்கர பஞ்சாயத்து பண்ணி, அது வந்து பஞ்சாப் ஹரியானா 2 விவசாயிகள் சேர்ந்து
அடித்து நொறுக்கி வந்து ஜியை வாபஸ் வாங்க வச்சாங்க. முதல்ல ஜி வந்து பணிஞ்சது அந்த விஷயத்துக்கு தான். அடுத்து இந்த 8000 ஏக்கர் ஹரியானாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்கன்றக்காக தான் பஜ்ரங் தளை வச்சு தூண்டி விட்டு இஸ்லாமியருக்கு எதிராக பேச வச்சு இந்து முஸ்லீம் பிரச்சனையை திருப்பி கிளப்பி விட்டு நாங்கள் தான் இந்தின் பாதுகாவலர் அப்படின்ட்டு இந்த விவசாய பிரச்சனையை மறைக்க வைத்து அடுத்த முறை ஜெயிப்பதற்கு ஒரு ஆட்டையை போட்டு ஒரு பிளான் போட்டாங்களா. அதில் இந்த 8000 ஏக்கர் போன விவசாயிகளையும் எதிர்ப்பதற்காக அவர்களே வந்து பம்மாத்து வேலை காட்டி மாற்றுவதற்காகவும் முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கே வந்து ஹரியானாவில் அந்த பிரச்சனை நடந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 8000 ஏக்கர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 8000 ஏக்கரில் ஸ்கூலுக்கு நடத்துவதற்கு நம்ம தம்பி வீரேந்திர சேவாக் இருக்கார் இல்லையா, ஒரு சங்கி கூவினார்ல, அவருக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டவும் கொடுத்துருக்காங்கன்றது தான் ஒரு சிறப்பான செய்தி. இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த மெட் சிட்டியை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஓரிரு நாளில் போடுறேன். அது வந்து மெட் சிட்டியோட ஒட்டுமொத்த இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். அந்த இதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.